என் இயேசு என் இயேசு என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. கவனிங்க, முதல் சரணம் பாருங்க பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல போடுங்க. நான் நடந்து வந்த பாதைகள், எல்லாரும் வாசிங்க. நான் கரடு முரடானவை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில இந்த வருஷம் ஆரம்பிச்சு 7வது மாசம் இவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு இல்ல? நம்ம நடந்து வந்த பாதைகள்லாம் நல்ல பாதை இல்லை. நிறைய இழப்புகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் இல்ல? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவைகள். ஆண்டவர் ஆராதிக்கும் போது நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் எங்க தான் இருக்கணும் சொல்லுங்க? ஆண்டவர், நான் நேத்தே சொன்னேன், ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார் இல்ல? நம்ம வேற யாரையும் பார்க்க வரல, யாரை பார்க்க வந்திருக்கோம்? ஆமென். ஆண்டவர் ஆராதிக்கும் போது உண்மை, அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உண்மையா ஆராதிக்கணும். சும்மா தெரிஞ்ச பாட்டை சத்தமா பாடுறதல்ல ஆராதனை. அவர்கிட்ட பேசுறது, அவர்கிட்ட உறவாடுதல், அதுதான் ஆராதனை. சரியா? சரி. இந்த ஜான் பனியன் அப்படின்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். பேர் என்ன? ஜான் பனியன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் யூகேல, லண்டன்ல இருந்தாங்க. ஒரு பெரிய பரிசுத்தவான். அவர்கள் மோட்ச பிரயாணம் என்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அது உலகத்தில் அதிகமான காப்பீஸ் பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புஸ்தகம். அது என்ன புஸ்தகம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவருக்கு அவருடைய வயோதிப நாட்களிலே காண்பித்த தரிசனம், ஆண்டவர் காண்பித்த தரிசனம், அதை ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு பகுதி என்னன்னா, தன்னுடைய வயோதிப நாட்களிலே, ஊழிய இறுதி நாட்களிலே ஆண்டவர் அவரை நடத்தி வந்த பாதைகளை தரிசனத்தில் காண்பிச்சிட்டு இருந்தாராம். எப்படி காண்பிச்சார்னா, 2 அழகான காலடி தடங்கள் தெரிந்ததாம். எத்தனை காலடி தடங்கள்? அப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப இவருக்கு இந்த தரிசனத்துல பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரியே என் கூடவே என்ன செய்றீங்க, வர்றீங்க, நன்றி ஆண்டவரே. திடீர்னு முட்கள் நிறைந்த பாதை, கரடு முரடான பாதைகள். இந்த பாதையில ஒரு மனிதன் நடக்கவே முடியாதுன்ற பாதை. அந்த நேரத்துல ஒரு காலடி தடம் என்ன மறைஞ்சிருச்சான். ஒரு காலடி தடம். இவர் சொன்னார், ஆண்டவரே நல்ல பாதையில எல்லாம் கூட வந்தீங்களே, இந்த பாதையில நடக்கவே முடியாதுன்ற பாதையில என்னை விட்டுட்டு எங்க போனீங்க ஆண்டவரேன்னு கேட்டாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், மகனே அந்த பாதையை நல்லா உத்து பாரு, அது யாருதுன்னு பாரு, அது உன்னோடது இல்லை. இந்த பாதையில நீ நடக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் என்ன செஞ்ச தெரியுமா, உன்னை என் தோள் மேல தூக்கி சுமந்துட்டு நான் தான் அந்த பாதையில நடந்து போனேன். இப்ப சொல்லுங்க, நம்ம கடந்த கால வாழ்க்கையில எத்தனை முறை நம்ம புலம்பி இருப்போம்ல, என்னால முடியல ஆண்டவரே, ஏன் என் குடும்பத்துல பிரச்சனை, ஏன் இந்த இழப்பு, செத்தரலாம் போல இருக்கு. எத்தனை முறை சொல்லி இருக்கிறீங்க, இனிமேல் என்னால நடக்க முடியாது. ஆனா திரும்பி பாருங்க, காலங்கள் ஓடிருச்சு. நம்ம இதுவரைக்கும் நடந்து வந்திருக்கோம், இதுவரைக்கும் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறோம். பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம். ஒன்னே ஒண்ணு நம்ம நடக்கல, அவர் நம்மை சுமந்து வந்தார். பைபிள்ல ஒரு பக்தன் சொல்லுகிறான், தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். இங்க இருக்கிற எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், இல்ல இல்லையா இது வரைக்கும் வந்தது என் பலன்யா, என் சாமர்த்தியம், என் கூட இருந்த மனிதர்கள் தயவுனால அப்படின்னு சொல்றவங்க சொல்ல வேண்டாம். என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, கர்த்தர் தாங்க என்ன நடத்தினார்.
என் குடும்பத்தை கர்த்தர் தாங்க நடத்தினார், என் பிள்ளைகளை ஏசப்பா தாங்க நடத்தினார். அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்ணை மூடிக்கோங்க. கண்களை மூடி நல்ல கையை உயர்த்தி, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், பெரியவர், என் இயேசு பெரியவர், பரிசுத்த என் இயேசு. இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் சத்தமா? நீங்க மட்டும் என் எஸ் எஸ் பெரியவர் என் இயேசு. நாங்க நிறைய பேர் வீட்டுக்கு போய் ஊழியக்காரங்க ஜெபம் பண்ண போவோம். கவனிங்க, இங்க பாருங்க எல்லாரும். அதாவது திடீர்னு அந்த ஆங்கிலத்தில் பிரெட் வின்னர்னு சொல்லுவாங்க, அந்த குடும்பத்திற்கு சம்பாதித்து போடுகிற தகப்பன் தாய் யாராவது திடீர்னு மரிச்சிருவாங்க, இறந்துருவாங்க. பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும். இப்போ அவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படி இந்த குடும்பம், ஏன்னா இவர் சம்பாதித்து தான் அந்த குடும்பம் நடந்துச்சு. இந்த பிள்ளைங்கள்லாம் குட்டி பிள்ளைங்களா இருக்காங்க, இது எப்படி இவங்க நடப்பாங்கன்னு எங்களுக்கே விசுவாசம் இருக்காது, நம்பிக்கையே இருக்காது. நான் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன். நான் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி தைரியப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் கொஞ்சம் வருஷமெல்லாம் கழிஞ்சு பார்த்தா அந்த பிள்ளைகளை ஆண்டவர் உயர்ந்த இடத்துல நடக்க பண்ணியிருப்பார். ஏன் தெரியுமா? பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில், he is the father to the fatherless. அப்படின்னு என்ன தெரியுமா? அவர் தகப்பன் இல்லாதவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். ஒரு அப்பா இருந்து செய்யறதை விட 1000 மடங்கு அதிகமா நம்முடைய பரம தகப்பன் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இப்ப இந்த முதல் சரணத்தை மட்டும் பாடிடலாமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நீங்க மட்டும் பாடுங்க. உண்மைதானே? மறுபடியும் சொல்லுங்க உண்மையா? நான் நடந்து வந்த என்னை தோளில் தூக்கி சுமந்த, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த. கண்ணை மூடிக்கோங்க சிஸ்டர். இப்ப கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என் இயேசு நல்லவரியா. என் ஆராதிங்க ஆண்டவரே. வல்லவர், பெரியவர், பரிசுத்த. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? உண்மையா ஆராதிக்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி சத்தமா. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் பெரியவர், அவர் பரிசுத்த. அப்படியே கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பேசுங்க. நீங்களா பேசுறதுதான் ஆராதனை. வாயை திறந்து பேசுங்க. தெரிஞ்ச பாட்டை பாடியாச்சு, இப்ப பேசுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு எவ்வளவு நல்லவரா இருந்தீங்க. ஆண்டவரே, மனிதர்கள் கைவிட்ட நேரத்தில் நான் இருக்கிறேன்னு எங்கள் கையை பிடிச்சி நடத்துனீங்களே ஆண்டவரே. பேசுங்க. வாயத்தை உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தில் நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் நினச்சி உண்மையாக நீங்களா அவர்கிட்ட பேசுகிறது தான் ஆராதனை.
மைக்கில் நான் சொல்லி சொல்லி பின்னால் திரும்ப சொல்கிறது ஆராதனை இல்லை. பேசுங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர். என் குடும்பத்தை நடத்துனீங்க, என் வேலையில் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது, என் தேவைகளெல்லாம் சந்திச்சிங்கப்பா. நான் வெட்கப்பட்ட இடத்துல என் தலையை உயர்த்துனீங்க ஆண்டவரே. தலை குனிந்த இடத்துல என் தலையை உயர்த்துனீங்க. சத்துருகளுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினீங்க. எங்க தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணீங்க. Thank you, Father. We worship you, Jesus. We glorify the name, Lord. நன்றி. எங்க இருதயம் நன்றியால் நிரம்புகிறது, நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க.